இன்றைய காலகட்டத்தில் ஹோட்டலுக்கு செல்லாமல் ஆன்லைனிலேயே ஆர்டர் செய்து உணவு சாப்பிடுவது வழக்கமாகிவிட்டது. அதுவும் இளைஞர்கள் மட்டுமல்ல, பெரும்பாலானவர்கள் ஆன்லைன் மூலமாக உணவுகளை ஆர்டர் செய்கிறார்கள். இது போன்ற ஆன்லைன் நிறுவனங்கள் ஹோட்டல்களிடம் அதிக கமிஷன் தொகை வாங்குவதாக நீண்ட நாட்களாகவே குற்றச்சாட்டு தொடர்கிறது. இந்த நிலையில்தான் கமிஷனை குறைக்கவில்லை என்றால் சென்னையில் ஆன்லைன் டெலிவரி நிறுவனங்களுக்கு உணவு கொடுக்க போவதில்லை என ஹோட்டல் உரிமையாளர்கள் அறிவித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதற்கு என்ன காரணம்? ஆன்லைன் உணவு டெலிவரி நிறுவனங்கள் எவ்வளவு தொகையை கமிஷனாக பெறுகின்றன? ஆன்லைன் மூலமாக விற்பனை செய்யக்கூடிய உணவுகளின் விலை ஏன் அதிகமாக உள்ளது என்பது குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. உணவு விற்பனை செய்யும் கடைகளின் எண்ணிக்கை மற்றும் அவற்றின் தரநிலை ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு கமிஷன் தொகையை ஆன்லைன் உணவு விநியோக நிறுவனங்கள் நிர்ணயம் செய்வதாக சொல்லப்படுகிறது. அதிக ஆர்டர்கள் பெறும் ஹோட்டல்கள் அல்லது உணவு நிறுவனங்களுக்கு 30 விழுக்காடு முதல் 40 விழுக்காடு வரை கமிஷன் தொகை நிர்ணயிக்கப்படுகிறது. அதேபோல குறைந்த அளவு விற்பனை நடைபெறும் ஹோட்டல்கள் அல்லது உணவு நிறுவனங்களுக்கு 20 விழுக்காடு முதல் 30 விழுக்காடு வரை கமிஷன் தொகை நிர்ணயிக்கப்படுகிறது. தற்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஹோட்டலுக்கும் ஒவ்வொரு விதமான கமிஷன் இருக்குங்க. ஒரு 25% ஒரு 35-40% வரைக்கும் கமிஷன்ஸ் வேரியேஷன் இருக்குங்க. ஒவ்வொரு ஹோட்டல் உணவகத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க வேரியேஷன்ஸ் பண்ணிட்டு செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் 18% தான் இருக்குங்க. ஒரு சில பிரபலமான உணவகங்கள் இருக்குது, தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்காங்கன்னா அவங்களுக்குலாம் 18%, 15% கூட கமிஷன்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க. அதே ஒரு சின்ன நடுத்தர உணவகமாக இருந்தால் ஒரு 25%ங்க. ரொம்ப வணிகம் கம்மியாக செஞ்சுட்டு இருக்கிற உணவகத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா 30-35% வசூல் பண்ணுறாங்க. சென்னை, மதுரை, கோவை, திருச்சி உள்ளிட்ட பெருநகரங்களில் இருக்கும் கடைகளில் நடைபெறும் விற்பனையை பொறுத்து 40 விழுக்காடு வரை கமிஷன் தொகை நிர்ணயம் செய்யப்படுவதாக கூறப்படுகிறது. நேரடியாக கடைகளில் விற்பனை செய்யப்படும் பொருளின் விலை 100 ரூபாய் என்றால் நிர்ணயிக்கப்படும் கமிஷன் தொகையை பொறுத்து கூடுதலாக விலை வைத்து ஆன்லைன் உணவு விநியோக நிறுவன வலைதளத்தில் அதன் விலை பதிவேற்றம் செய்யப்படுகிறது. உதாரணத்திற்கு ஒரு சிக்கன் ரைஸ் விலை கடையில் 100 ரூபாய் என்றால் ஆன்லைன் விற்பனையில் 150 ரூபாயாக காண்பிக்கும். 40 விழுக்காடு கமிஷன் போக மீதம் இருக்கும் தொகை ஹோட்டல்களுக்கு ஆன்லைன் உணவு நிறுவனத்தின் மூலம் கொடுக்கப்படும். அதிலும் 18% GSTயை ஹோட்டல் நிறுவனமே செலுத்த வேண்டும். அதாவது கமிஷன் போக மீத தொகை ஹோட்டல்களுக்கு கொடுக்கப்பட்டாலும் அந்த வாரம் முழுவதும் நடைபெற்ற முழு விற்பனை தொகைக்குமான GSTயை ஹோட்டல் செலுத்த வேண்டும் என ஹோட்டல் உரிமையாளர்கள் கூறுகின்றனர். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஹோட்டலில் விற்கிற சிக்கன் ரைஸ் 100 ரூபா, பட் கஸ்டமருக்கு நாங்கள் 150 ரூபா ஆன்லைனில் கொடுக்குறோம். என்ன காரணம்? நாங்கள் அந்த 35% எங்கள் கையிலேருந்து போக முடியாதுங்க. ஏன்னா எங்களுக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற விலைவாசி உயர்வு, ஊழியர்களின் சம்பளம், இது வாடகை, கரண்ட் பில் இதெல்லாம் கன்சிடர் பண்ணும்போது எங்களால் பெருசாக லாபம் இல்லை. அதனால் என்ன பண்ணோம், அந்த கமிஷனை எங்களால் கையிலேருந்து கொடுக்க முடியாங்கிற சூழ்நிலையில் நிறையா ஹோட்டல் கடைக்காரங்க என்ன பண்ணால் அந்த 100 ரூபா பொருள் 150 ரூபாய்க்கு விற்கலான்னு நினைக்கிறாங்க. பட் அந்த 150 ரூபாய்க்கு விற்றுமே அவங்க கையில் பார்த்தீங்கன்னா 100 ரூபா கிடைக்காதுங்க. ஒரு 90 80 ரூபா தான் கிடைக்கும். ஏன்னா அத்தனை கமிஷன்ஸ் நடுவில் இருக்கிற மறைமுக கட்டணம் அவ்வளோ இருக்குங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதுதான் காரணம், அந்த விலைவாசி அதில் அதிகமாக காமிக்கிறது. இதனால்தான் கடைகளில் நேரடியாக விற்பனை செய்யப்படும் உணவிற்கும் ஆன்லைன் வாயிலாக விற்பனை செய்யப்படும் உணவிற்கும் இடையிலான விலை மாற்றம் உருவாகிறது என தெரிவிக்கிறார்கள். ஆன்லைனில் உணவு விற்பனை செய்வதால் ஹோட்டல் நிறுவனத்திற்கு லாபம் பெரிதாக கிடைக்கவில்லை எனவும் 100 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய பொருளை 150 ரூபாய்க்கு பொதுமக்களும் வாங்கும் சூழல் உருவானது. மேலும் ஆன்லைன் உணவு நிறுவனங்கள் ஹோட்டல் உரிமையாளர்களுக்கு தெரியாமலேயே மறைமுகமாகவும் அவர்களிடம் இருந்து தொகையை வசூல் செய்வதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மறைமுக கட்டணம் வேற எதுவும் இல்லைங்க. அவங்க விளம்பரத்துக்குன்னு ஒரு கட்டணத்தை நம்மள்ட்ட கேட்பாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஸ்விக்கி ஜொமேட்டோ ஆப்போ இல்லை எந்த இந்த மாதிரி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் இருக்கிற ஆப்பில் பார்த்தீங்கன்னா 10% ஆஃபர், 20% ஆஃபர், ஃப்ளாட் 100 rupees, ஃப்ளாட் 200 rupees போடுவாங்க. இந்த ஆஃபர் எல்லாமே 2 விதமாக நடத்துவாங்க. ஒன்று நம்ம ஹோட்டல் காரங்க கூட சேர்ந்து அவங்க ஆப்ரேட் பண்ணுவாங்க. அது பார்த்தீங்கன்னா எல்லா உணவுக்கு கடையும் கூட பண்ண மாட்டாங்க. அது ஒரு சில பிரபலமான உணவுக்கு மட்டும்தான். ஏன்னா அதை உட்காந்து பேசி போடுவாங்க. மற்ற எல்லா உணவகத்துக்கும் அவங்களே ஆட்டோமேட்டடாக பார்த்தீங்கன்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை ரன் பண்ணிவிடுவாங்க. இந்த வாரம் நமக்கு தெரியாது, சனி ஞாயிறு நல்லா இருக்கும், வியாபாரம் இருக்குன்னு பார்ப்பீங்க. பட் அதில் பார்த்தீங்கன்னா அவங்க திடீர்னு ஒரு 100 ரூபா ஒரு ஆர்டருக்கும் ஆஃபர் போடுறேன்னு சொல்லி குறைச்சிருப்பாங்க. அந்த 100 ரூபா எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்களோட ஆர்டரில் பிடித்துக்குவாங்க. சில ஹோட்டல் முதலாளிகளிடம் உணவு விலையில் ஆஃபர் கொடுக்கப்பட்டுள்ளது என்று ஒரு மெயிலை மட்டும் அனுப்பி அதற்கு பதில் எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் பதில் சொல்லவில்லை என்றால் அந்த ஆஃபரை அமல்படுத்தி விற்பனை அதிகரித்தால் அதற்கான தொகையையும் ஹோட்டல் உரிமையாளர்களிடமிருந்து ஆன்லைன் உணவு விநியோக நிறுவனங்கள் பெற்றுக் கொள்கின்றன என கூறப்படுகிறது. கண்டிப்பாக நிறையா ஹோட்டல் உரிமையாளர் அனுமதி இல்லாமல் தான் இந்த ஆட் ரன் பண்ணுறாங்க. என்ன காரணம்? அவங்களுக்கான டார்கெட் ப்ரெஷருங்க. ஸோ இங்கே வர எக்ஸிக்யூட்டிவ்ஸோட டார்கெட் ப்ரெஷர்னால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த அட்வர்டைஸ்மெண்ட் எங்களோட அனுமதி இல்லாமல் ரன் பண்ணுறாங்க. இந்த நிலையில் நாமக்கல் ஹோட்டல் அசோசியேஷன் ஆன்லைன் விற்பனையை நிறுத்தியிருக்கும் நிலையில்
தமிழ்நாடு ஹோட்டல் அசோசியேஷன் சார்பில் சென்னை மாவட்ட நிர்வாகிகளும் ஆன்லைன் உணவு விற்பனை நிறுவனத்துடன் கமிஷன் தொகையை குறைக்க கூறி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது.